विनायकमूर्ति की जय। गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। नमः पार्वतीपतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यशिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलं। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे। संसारसर्पदष्टं यः विष्णुरातममुमुचत् कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने। प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपालकृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओम हनुमते नमः। श्रीहरये नमः। सत्यं दानं तपश्शौचम् इति पादाकृतेः कृताः अधर्मांशैस्त्रयो भग्नाः स्मयसङ्गमधैस्तवा। சிவபதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய பரிபூர்ண கிருபையை அடைஞ்ச பஞ்சபாண்டவர்களுடைய பேரனான பரீட்சித் சக்கரவர்த்தி அதர்மத்துக்கு பந்துவான கலிய நிகிரகம் பண்ணுறார். பூமி தேவி பசுமாடு வடிவத்திலையும் தர்ம தேவத்தை காலமாற்றினுடைய வடிவத்திலையும் நிற்கிறது. கலிபுருஷன் ஒரு ராஜா வேஷம் போட்டுன்னு வந்து அந்த தர்ம தேவதையினுடைய 4 காலில் 3 காலில் வெட்டிடுறான். சத்தியம் தானம் தபஸ் சௌச்சம் அப்படின்னு தர்மத்துக்கு ஆதாரமானது 4. பொதுவாக தர்மோவை விஷரூப திருக்கு அப்படின்னு சாஸ்திரங்களில் தர்ம தேவதை அப்படிங்கிறது எந்த ரூபத்தில் இருக்குது அப்படின்னால் காலமாற்றினுடைய வடிவத்தில் தான் இருக்குது. அதனால தான் இன்றைக்கும் செங்கோலில் மேலே ரிஷபத்தை வச்சுருக்கா பற்றியில் அது எதற்குன்னால் தர்மத்தை நிலநாட்டுறதுக்கு தான் ராஜா அப்படிங்கிறதுக்காக, அதர்மத்தை நிலநாட்டுறதுக்கு இல்லை. தர்மம்னா என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்வபாவம். தர்மம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ரொம்ப பேருக்கு அந்த வார்த்தை தெரியுமே தவிர அதுக்கு என்ன கரெக்டான அர்த்தம் அப்படின்னு தெரியாது. தர்மம் அப்படின்னா ஸ்வபாவம். உலகத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்துவமான ஒரு ஸ்வபாவம் இருக்குது. நாய் அப்படின்னா குறைக்கும், நரின்னா ஊளையிடும், பாம்புன்னா விஷம், பசு அப்படின்னா பால் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோமோனா அது மாதிரி ஒரு பூவை பார்த்தா இது இந்த பூ அப்படின்னு மற்ற பூவிலேருந்து அதை பிரித்து பார்க்குறதுக்கு ஒரு காரணமாக ஒன்று இருக்குது. அதில் ஒரு மிருகத்தை பார்த்தா நாய்க்கு நரிக்கும் வித்தியாசம் தெரிகிறது, நமக்கு பசுவுக்கும் எருமைக்கும் வித்தியாசம் தெரிகிறது, ரெண்டுமே பால் கொடுக்குறதா இருந்தாலும் வித்தியாசம் தெரிகிறது. அப்போ ஒன்றுலேருந்து எது பிரித்து காமிக்கிற அடையாளமாக இருக்கோ அது அதனுடைய தர்மம்.
அது மாதிரி மனிதர்களுடைய தர்மம் அப்படிங்கிறது ஆத்மகுணம், ஆச்சாரம், ஆராதனம் அப்படின்னு சொல்லக்கூடியதான பண்புகள், உயர்ந்த பண்புகள். ஆத்மகுணம் அப்படிங்கிறது பொறுமையாக இருக்கிறது, கோபப்படாமல் இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது, காப்பட்டியமாக இல்லாமல் இருக்கிறது, கவுட்டுத்தனமாக இல்லாமல் இருக்கிறது, கருணையோடு இருக்கிறது, ஹிம்சை பண்ணாமல் இருக்கிறது, சத்தியம் பேசுகிறது, பொய் பேசாமல் இருக்கிறது, தானம் கொடுக்கறது, பிறல் பொருளை அபகரிக்காமல் இருக்கிறது. இது மாதிரி 10, பிரம்மச்சரியம் 1, 11. இதுக்கு ஆத்மகுணம் அப்படின்னு பெயர். ஆராதனம், ஆச்சாரம்ங்கிறது பிராதஸ்நானம், தந்ததா பல்லு தேய்க்கிறது, சௌச்சம் பண்ணிக்கிறது, கைகால் அலம்பிக்கிறது, வஸ்திரம் கட்டிக்கிறது, இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது, இப்போ சாப்பிடலாம், இப்போ சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற நியமங்களோடு இருக்கிறது. ஆராதனம் அப்படிங்கிறது தாயை வணங்குவது, தந்தையை வணங்குவது, தெய்வத்தை வணங்குவது, குருவை வணங்குவது, இயற்கையை வணங்குவது, தேவதைகளை வணங்குவது, பெரியோர்களை வணங்குவது, நம் தேசத்தை பூமியை வணங்குவது, இதுக்கெல்லாம் ஆராதனம் அப்படின்னு பெயர். இந்த 3ம் சேர்ந்து மனித சுபாவமாக இருக்குது. இதில் ஒன்று இருக்கலாம், ஒன்று இல்லாமல் இருக்கலாம். இந்த 3மே இல்லைன்னா அவன் மனிதனே இல்லை, அவன் மிருகத்துக்கு சமானம். அது 3ம் சேர்ந்து இருந்தால் உத்தமர்கள், மகான்கள், அவதார புருஷர்கள். இவர்கள்ட்ட 3ம் இருக்கும். இந்த மனிதனுடைய இந்த சுபாவத்தை கெடுக்கிற மாதிரி எந்த நிகழ்வுகள் இருந்தாலும், யார் இருந்தாலும் அவர்களை தண்டித்து அவர்களை தடுக்கிறது தான் ராஜாவோட வேலை. ஒருத்தர் வாழ்க்கையில் ஒருத்தர் குறுக்கிடக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹிம்சை பண்ணக்கூடாது, ஒருத்தர் அமுக்கக்கூடாது, ஒருத்தர் வருத்தப்பட வைக்கக்கூடாது. இதெல்லாம் ராஜாவோட வேலை. ஒருத்தர் பொருளை ஒருத்தர் அபகரிக்கக்கூடாது. இது மாதிரி உள்ள விஷயங்களை கவனிச்சுக்கணும். இதுக்கு தான் ராஜா, அதுக்கு தான் நாம் அவனுக்கு கப்பம் கட்டுறது, டாக்ஸு கட்டுறது அப்படிங்கிறது. நான் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு போடணும்னு அவசியம் இல்லை. நான் உழைச்சி நான் சம்பாதிச்சுக்கணும். நான் உழைச்சதை பிறர் பிடுங்கிக்காமல் இருக்கணுமோன்னு அதுக்கு ஒரு கட்டுப்பாடு. மிருகங்களுக்குள்ள அப்படி கிடையாது. எது பலமாக இருக்கோ அது பலகீனமாக உள்ள தோட்டத்தை பிடுங்கின்னு போயிடும். அது மாதிரி நம்மளோடத்தை யார் வேணாலும் பிடுங்கிக்கலாம், யார் சொத்தை யார் வேணாலும் எடுத்துக்கலாம், யார் கொண்டாட்டி யார் வேணாலும் அபகரிச்சுக்கலாம், யார் வீட்டை யார் வேணாலும் அபகரிச்சுக்கலாம், யாரை யார் வேணாலும் கொல்லலாம், யார் வாழ்க்கையை யார் வேணாலும் கெடுக்கலாம்னு இருந்துடுத்துனா அப்புறம் நிம்மதி இருக்காது, சாந்தி இருக்காது. இந்த தெருவில் உள்ள நாய் அடுத்த தெருவுக்கு நிம்மதியாக போய்ட்டு வந்துட முடியுமா? அதால் நாம் போகிறோமே, ஒருத்தர் குறுக்கிடாதனால தானே போகிறோம் நாம். இதுக்கு காரணம் கவர்மெண்ட்டு தானே. அதனால் அந்த இதை கவனிக்கிறது தான் ராஜாவோட முக்கியமான தர்மங்கிறது. அதுக்கு ஆதாரமானது சத்தியம், தானம், தபஸ், சௌச்சம்னு இப்போ சொன்னேன்னே இந்த 4 குணங்கள். தர்மத்துக்கு ஆதாரம் சுபாவம்னு, சுபாவத்துக்கு ஆதாரம் சத்தியம், தானம், தபஸ், சௌச்சம்ங்கிறது. இதில் 3 வெற்றிட்டான் கலி புருஷன்னா என்ன அர்த்தம்? தானம் இருக்காது, தபஸ் இருக்காது, சௌச்சம் இருக்காது கலியுகத்தில். மிச்சம் சத்தியங்கிற ஒன்றில் தான் நிற்கிறது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது. ராஜா ரூபத்தில் வந்தான் அப்படின்னு சொன்னால் கலியில் ஒரு அதர்மம் பண்ணுறவர்கள்லாம் ராஜ வேஷத்தில் தான் வருவார்கள். பெரும்பாலாக எல்லாரையும் சொல்லக்கூடாது, ஒருத்தர் 2 பேர் உயர்ந்தவர் மகான்களும் வருவார்கள் அதை சரி பண்ணுறதுக்கு. பெரும்பாலாக ராஜ வேஷத்தில் வரவர்கள்லாம் இது மாதிரி இருப்பார்கள். அப்போ அந்த அவர்களை கண்டுபிடிச்சு அவர்களை தண்டிக்க வேண்டியது உத்தம ராஜாக்களுடைய தர்மம். அது மாதிரி உள்ளவர்களை தண்டிக்காமல் விட்டுட்டான் அப்படின்னு சொன்னால் அது ராஜாவுக்கு உள்ள தர்மத்தை அவன் விட்டதா ஆயிடும். அதனால் இந்த கலிபுருஷனை தண்டிக்க வரத்தே அதை விசாரிக்கிறார். இது பண்ணினானா அப்படிங்கிறத ஒருத்தனை என்கொயரி பண்ணாமல் தண்டனை பண்ணக்கூடாது. அந்த காலமாட்டை பார்த்து கேட்குறான், உன்னை இவன் ஹிம்சை பண்ணினானா அப்படின்னு கேட்குறான். அது தர்ம தேவதையாக இருக்கிறதுனால பெரத்தியார தோஷம் சொல்கிறத அது விரும்பல. ஒருத்தருடைய கஷ்டத்துக்கு பல காரணங்களை சொல்கிறோம் நாம். நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. அதை காலம்னு சொல்லலாம், கர்மான்னு சொல்லலாம், பிரகிருதி அப்படின்னு சொல்லலாம், நேச்சர் அப்படின்னு சொல்லலாம், பிறரை காண்பிக்கலாம், அடையாளம் காமிக்கலாம், இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காமிக்கலாம். நீ எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். நீ எப்படி எடுத்துட்டாலும் சரி, நீ இதில் எதை நீ எடுத்துட்டாலும் சரி, அது உன்னோட இஷ்டம் அது அப்படின்னு சொல்ல. பூமி தேவி அழறதை பார்த்துட்டு
இவன் எல்லாத்துக்கும் மேலே கோஹிம்சை பண்ணினான்ங்கிறதே பெரும் பாபங்கிறதுனால அவனை தண்டிக்க போக, கத்தியை உருவி வெட்ட போக, அவன் சரணாகதி பண்ணி என்னை வெட்டாதே, நான் உன்னை சரணமடையிறேன் அப்படின்னு சொல்கிறான். வேதத்தில் தஸ்மாதபி வத்யம் பிரபன்னம் ந பிரதி பிரயச்சந்தி அப்படின்னு வேதத்தில் ஒரு வாக்கியம் மனித கருணையை வெளிப்படுத்துகிற விஷயமாக சொல்கிறது. வத்தியம் பிரபன்னம் ந பிரதி பிரயச்சந்தி, வத்தியமா தஸ்மாதபி பிரபன்னம் ந பிரதி பிரயச்சந்தி. அவன் கொல்றதுக்கு தகுதி உள்ளவனாக இருந்தாலும் அவனை சரணமடைஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டா அவனை கொல்லக்கூடாது. சரணாகத ராமாயணத்தில் பெரிய குணமே அதுதானே, சரணாகத வத்சலனாக இருக்கணுங்கிறது தானே. சீதை அதைத்தானே ராவணன்ட்ட சொல்கிறார், தேன மைத்ரி பவதுதே எதி ஜீவத்து மிச்சசி, நீ என்னை விரும்பணும் வாழணும்னு விரும்பினேன்னா ராமனை சரணமடைன்னு கூட அவர் சொல்லலை, ராமனோட நட்பு வச்சுக்கோங்கிறார். அப்படி இருந்தாலே பகவான் அவனை மன்னிச்சிருவான் அப்படிங்கிறது தான். சரணமடையறேன்னு சொல்கிறவாளையே நண்பன்னு தான் பகவான் சொல்கிறான். நட்பு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டா உன்னை அவன் மன்னிச்சிருவான் பகவான்னு சொல்ல. ராமாயணத்தில் பகவானும் சொல்கிறான், சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிச்ச யாச்சதே, என்னை சரணமடைஞ்சாலும் நான் உன்னை சேர்ந்தவன் அப்படின்னு சொன்னாலும் அவனை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறார். அதெல்லாம் சாஸ்திரம், தர்மசாஸ்திரம், அதனுடைய அடிப்படையில் சொல்கிறான். கலிபுருஷன், நீ ராஜா, உன்னை நான் சரணம் அடைஞ்சிருக்கேன், என்னை நீ வத்தியம் பண்ணக்கூடாது, வதம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல. அப்போ நீ இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது. அன்றைய தினமே சொன்னேன், கொலை பண்ணக்கூடிய குற்றம் பண்ணுறவனாக இருந்தால் தண்டிக்காமல் இருக்கக்கூடாது அவனை. ஏன்னா தண்டனைங்கிறது ராஜாவோட பிரதான தர்மமே அதுக்கு தான். தண்டனையை கொடுக்கறதுனால தான் தண்டமே, ராஜ தண்டம்னு கையில் வச்சுக்கிறா பற்றியில், அது தண்டனை நிறைவேற்றுறது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான். அது தர்மத்தினுடைய அடிப்படையில் தண்டனை நிறைவேற்றணும், சொந்த பழி வாங்கிறதா இருக்கக்கூடாது. அது அதை நிறைவேற்றலைன்னா அவன் ராஜாவே கிடையாது. குற்றம் பண்ணினவனை மன்னிக்கிறதுங்கிறது வேறு இருந்தாலும் அது எந்த வகையில் அப்படின்னு இருக்குது. இப்போ கொலை பண்ணக்கூடிய குற்றம் பண்ணினவனாக இருந்தான்னா, என்னை கொலை பண்ணாதேன்னு அவன் சொன்னான்னா அவனை நாடு கடத்தி விடணும், இந்த தேசத்தில் அவனை வைக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் இருக்குது. அதனால் சொன்னால் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னா. அப்போ கலிபுருஷன் சொல்கிறான், அப்படி சொல்லாத, இது என் காலம், இது காலத்தை யாராலையும் தடுக்க முடியாது. காலம் நம்மளை பாதிக்காதபடிக்கு தான் நாம் பண்ணிக்க முடியும். இப்போ மழை பெய்யறதுன்னா மழை பெய்யாமல் நிறுத்த முடியுமா? யாராவது மழை பெய்யாமல் நிறுத்த முடியுமா? கொடை பிடிச்சிக்கலாம். வெயில் அடிக்கிறதுன்னா கொடை பிடிச்சிக்கலாம், ஏசி ரூமில் உட்காந்துக்கலாம். பனி பெய்யறது அப்படின்னா கோட்டு போட்டுக்கலாம். இதை தான் பண்ண முடியுமே தவிர பனி அடிக்காமல் பண்ண முடியுமா, வெயில் அடிக்காமல் பண்ண முடியுமா, காற்று அடிக்காமல் பண்ண முடியுமா? அது காலம், அது அந்தந்த காலத்தில் அது நடக்கும். அது மாதிரி கலியுகம்ங்கிறது ஒரு காலம். இந்த காலத்தில் என்ன வராதேன்னு நீ தடுக்கக்கூடாது. அதுக்கு உனக்கு உரிமையும் கிடையாது, சக்தியும் கிடையாதுன்னா. அப்போ தான் ராஜா சொல்கிறான், நீ சொல்கிறதெல்லாம் சாதாரண புருஷர்களுக்கு, சாமானிய மனிதர்கள் இதுதான் ஐயோ காலம்தான் அப்படி செய்கிறது, நாம் ஏற்றுக்கிறதான் ஏற்றுக்கணும்னு நினைப்பார்கள். மகான்கள், அவதார புருஷர்கள் காலத்தை மாற்றுவார்கள். ராமபிரான் சொல்லலையா, என்னை நான் விட்டபடி சீதையை கொண்டு இங்கே கொடுக்கலன்னா நான் உலகத்தையே மாற்றி திருப்பி சிருஷ்டி பண்ணுவேன் அப்படிங்க இல்லையா பகவான். இதெல்லாம் முடியுமானால் முடியும். உயர்ந்த மனிதர்களால் அந்த நோக்கம் உயர்ந்ததாக இருந்து, தபஸ்வியாகவும் இருந்து, ஆத்ம பலமும் இருந்து, தெய்வானுகிரகமும் இருந்ததுன்னா அதை செய்ய முடியும். இந்த தேசம் இப்படி மாறுமா, எல்லாம் நாசமாயிடுது அப்படின்னு நாம் நினச்ச போது இப்போ மாறலையா? தர்மிஷ்டரான உத்தமனான பரமபக்தரான ஒரு மகாத்மா இதெல்லாம் மாற்றலையா அந்த தேசத்தை? முடியும், முடியாதுங்கிறது கிடையாது. அதுக்கு தகுந்த சக்தி வேணும் நமக்கு, அதுதான் முக்கிய விஷயங்கிறது. அதனால் பரீட்சித்து தனக்கு அந்த சக்தி சுபாவமாகவே இருக்கிறதா நினச்சான் அவன். அதனால் சொல்கிறான், நான் மாற்றுவேன்கிறான். அது அவனுக்கு சக்தி உண்டுங்கிறது கலிபுருஷனுக்கும் தெரியும். அதனால் அவன் என்ன பண்ணினான், நீ மொத்தமாக என்னை ஊரை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லாமல், இருக்காதேன்னு சொல்லாமல், இன்னென்ன இடத்துல இருக்காதே அப்படின்னு சொல்லும், நான் அந்தந்த இடத்துல இருக்கல. உடனே அவன் சொல்கிறான், நவர்த்தி தவ்யம் தததர்மபந்தோ தர்மபந்து அதர்மபந்து தர்மேன சத்யேன ச வர்த்தித்தவ்யே
பிரம்மாவர்த்தே யத்ர யஜந்தி யஜ்ஞைஹி யஜ்ஞேஸ்வரம் யஜ்ஞவிதான விஜ்ஞாஹ. நீ எங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதர்ம பந்துனி. தர்மேன சத்தியேனச்ச, தர்மத்தில் இருக்கக்கூடாது, சத்தியத்தில் இருக்கக்கூடாது, பிரம்மம் வேதம் சொல்கிற இடத்துல இருக்கக்கூடாது, யாகம் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடாது, யாகம் பண்ணுறவாள்கிட்ட இருக்கக்கூடாது, கோவிலில் இருக்கக்கூடாது, பஜனை பண்ணுற இடத்துல இருக்கக்கூடாது, பூஜை பண்ணுற இடத்துல இருக்கக்கூடாது, சாதுக்கள் உள்ள இடத்துல இருக்கக்கூடாது, பதிவிரதைகள் உள்ள இடத்துல இருக்கக்கூடாது. இப்படிலாம் சொல்லிகிட்டே வந்தால் நிறுத்துன்னா இந்த ஊரில் இதெல்லாம் இல்லாத இடம் ஏது? எந்த தெருவெடுத்தாலும் ஒரு கோவில் உண்டு, எந்த வீட்டை எடுத்தாலும் ஒரு நல்ல வாழ் உண்டு, பதிவிரதைகள் உண்டு, சத்தியம் உண்டு. அதுதான் இந்த தேசத்துக்குள்ள பெருமையே. உலகம் எத்தனை மாறினாலும் இன்றைக்கி உலகத்தில் வாழறதுக்கு நிம்மதியான ஊர் எதுன்னா பாரத தேசம்தான். நம்ம பேருக்கு புரியல. வெளிநாடெல்லாம் சொல்கிறோம் நாம், வெளிநாட்டில் சட்டங்கள் கடுமையானது. அவ்வளோ சுலபமாலாம் நீங்கள் இருந்துட முடியாது. சட்டங்கள் கடுமையாக தனி மனித சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவார்களே தவிர அங்கே சட்டத்திட்டங்களை பார்த்தா கடுமையாக இருக்கும். நீங்கள் ரோட்டில் ஒரு இது கூட பண்ண முடியாது அப்படின்னு. இங்கே அப்படி இல்லையே, அவா சுதந்திரமாக இருக்கா. அதை நான் ரைட்டுன்னு சொல்லலை. நம்ம தேசத்தை நாம் சுத்தமாக வச்சுக்கணும், க்ளீனாக வச்சுக்கணும், அழகாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுலாம் நம்முடைய தர்மம். இருந்தாலும் அது இன்னும் படிஞ்சு வரத்துக்கு நாள் ஆகும். அது ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு சுதந்திரம் மற்ற தேசத்துலலாம் கிடையவே கிடையாது. இப்படிலாம் ஒரு நிம்மதியோடு இருக்கவே முடியாது. நீங்கள் வசதி சௌக்கியம்னு வேணால் நீங்கள் எதை வேணாலும் நினைக்கலாம். நாங்கள் சொல்கிறதெல்லாம் சாந்தியை சொல்கிறோம், நிம்மதியை சொல்கிறோம், தெய்வீகத்தை சொல்கிறோம். இந்த அனுபவம் இன்னொரு தேசத்தில் கிடைக்காது. அதனால் நீ இந்த இடத்துல நீ இருக்காதே, அந்த இடத்துல இருக்காதேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்தந்த இடத்துல இருக்கலாம்னு நீ சொல்கிறோம், அந்தந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, தன்மே தர்மபிருதாம் ஸ்ரேஷ்டா ஸ்தானம் நிர்தேஷ்டுமர்ஹசி யத்ரைவ நியதோ வத்ஸ ஆதிஷ்டஸ்தேனுசாசனம். நீனே ஒரு இடத்த சொல்லு எனக்கு. அப்யர்த்திதஸ்ததா தஸ்மை ஸ்தானானி கலயே ததௌ த்யூதம் பானம் ஸ்திரியசூனாஹ யத்ரா தர்மஸ்சதுர்விதஹ புனశ్చ யாச்சமானாய ஜாதரூபமதாத் பிரபு ததோ நிருத்தம் மதம் காமம் ரஜோ வைரஞ்ச பஞ்சமம். அதை 4 இடம் கொடுக்குறான். ஜூதம் பானம் ஸ்திரிய சூனாகா அப்படின்னு. சூதாடுற இடம், மத்தியபானம் பண்ணுற இடம், இந்த ஸ்திரியா அப்படின்னு தான் இருக்குது. பொதுவாக மகான்கள் வியாக்கியானம் பண்ணுறதே இந்த விலை மாதர்கள்ங்கிறால். 2 விதமாகவும் வியாக்கியானம் உண்டு, 2க்கும் அர்த்தம் சொல்கிறேன் நான். சூனாக கொலை பண்ணுற இடம், இது மாதிரி இடங்களில் நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் சொன்னான், இந்த இடம் போகாது, இன்னும் இதுக்கு காரணமான இன்னொரு இடம் கொடுன்னா. என்ன அப்படின்னு சொன்னால், இதுக்கெல்லாம் காரணம் பணம். அதனால் அந்த இடத்த தனம் அப்படின்னு சொல்ல, புனశ్చ யாச்சமானாயே ஜாதரூப மதாத் பிரபு, அதுக்கு காரணமான தங்கம்னு சொல்கிறாள். இங்கே ஒரு காலத்தில் தங்கம்தான் டிரான்சாக்ஷன் மணியாக இருந்தது. இன்றைக்குமே அப்படி தானே இருக்குது வேர்ல்டு வைஸ். அதனால் அதை சொன்னான். பணம் இருந்தால் தான் ஒருத்தன் சூதாட முடியும், பணம் இருந்தால் தான் ஒருத்தன் மத்தியபானம் பண்ண முடியும், பணம் இருந்தால் தான் விலை மாதர்கள்ட்ட போக முடியும், பணம் இருந்தால் தான் ஒருத்தன் மாம்சம் சாப்பிட முடியும், வாங்கி சாப்பிட முடியும். அதனால் அப்படின்னா இந்த 3ம் 5 ஒரு எதிர்மறையான குணங்களுக்கு காரணமாக இருக்குது. ததோ அனிருத்தம் மதம் காமம் ரஜோ வைரஞ்ச பஞ்சமம். அனிருத்தம், மதம், காமம், ரஜஸு, வைரம். அனிருத்தம்னா பொய் சொல்கிறது. சூதாட்டத்தில் பொய் இல்லாத சூதாட்டம் உண்டா? சூதாட்டமே பொய் தானே. மத்தியபானம் பண்ணினா மதம் வரும். என்ன தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமான்னு நிற்கிறான் பாருங்க, அது மாதிரி திமிரு வரும். விலை மாதர்கள்ட்ட போனால் காமம். ரஜஸ் அப்படின்னு சொன்னால் அடங்காத தன்மை அப்படிங்கிறது, ஒரு வெறி கொண்டா மாதிரி உடம்புல இருக்கிறது அப்படிங்கிறது, ஒரு ஒரு அசாத்தியமான பலம் அப்படிங்கிறது மாம்சங்கள் சாப்பிட்றதுனால வரும். அதுக்கு அடுத்தது வைரஞ்ச பஞ்சமம், விரோத பாவம்ங்கிறது பணத்தினால வரும். அதனால் இந்த 5ம்
5 தப்பான குணங்களை நமக்கு கொடுக்கும். இதனால் இந்த 5மே வர்ஜியம்னா பஞ்சசீலம் அப்படின்னு இதுக்கு பெயர். இன்றைக்கி பஞ்சசீலம்ங்கிற சப்தம் இந்திய அரசியலில் பிரசித்தமானது. பஞ்சசீல கொள்கை அப்படிலாம் சொல்லுவார். இதை முதல்ல சொன்னதே பாகவதம் தான். முதல்ல கொண்டு வந்ததே பரீட்சித் சக்கரவர்த்தி தான், பஞ்சசீல கொள்கை அப்படின்னு. யுகாந்தரங்களில் இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருந்தது. மத்தியபானம் அனுமதிக்கப்பட்டிருந்தது, மாம்சம் சாப்பிட்றது அனுமதிக்கப்பட்டிருந்தது, சூதாடுறது அனுமதிக்கப்பட்டிருந்தது, பல மனைவிகளை கல்யாணம் பண்ணிக்கிறதோ விலை மாதர்களோ. என்ன காரணம் அப்படின்னா, ஒன்றுக்கும் ஒரு காரணம் சொல்கிறேன். யுத்தத்தில் க்ஷத்ரியர்கள் ஈடுபடும் போது சண்டை போட்டுட்டு வந்து ராத்திரி வழி இல்லாமல் நிம்மதியாக தூங்கணும்னா மத்தியபானம் பண்ணால் தான் தூங்க முடியும். மறுநாளுக்கு அப்போ தான் உடம்பு சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கும். அதுக்காக மத்தியபானம் அனுமதிக்கப்பட்டிருந்தது. இப்பயுமே வைத்தியத்தில் வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு நாம் போதையை கொடுக்கறது இல்லையா? அதுக்கடுத்தது மாம்சம் அப்படிங்கிறது க்ஷத்ரியர்களுக்கு தேவை. ஏன்னா யுத்தம் பண்ணுற உடம்புக்கு அந்த அளவுக்கு பலம் தேவை. அப்படி இருந்தால் தான் புரோட்டீன் இருக்கும் அவளுக்கு. மசில்ஸ் எல்லாம் அப்போ தான் வந்து விண்ணுன்னு இருக்கும். அதனால் அவர்களுக்கு தேவை. சூதாட்டம் எதனால் தேவை அப்படின்னா, ஒரு க்ஷத்ரியன் தன் நாட்டை நடத்துவதற்கு ஃபைனான்ஸ் ரீதியாக அவனுக்கு பணம் குறைச்சலாக இருந்ததுன்னா இன்னொரு நாட்டு மேலே போர் தொடுத்து அந்த ஃபைனான்ஸ் அவன் எடுத்துக்கலாம். அப்படிங்கிறது க்ஷத்ரிய தர்மம். யுத்தம் பண்ணுற அளவுக்கு இவனுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொன்னால் சூதாட்டத்துக்கு கூப்பிடலாம். அதனால தான் அந்த ஒரு அடிப்படையில் தான் பஞ்சபாண்டவர்களை கௌரவர்கள் கூப்பிட்டதே, சூதாட்ட வாங்குங்கள்னு. ஏன்னா அவர்களோட சண்டை போட்டு சொத்தை பிடுங்க முடியாது அப்படிங்கிறதுனால சூதாட்டத்துக்கு கூப்பிட்டு அவர்கள் சொத்தை அபகரிக்கிறார்கள். பல க்ஷத்ரியர்களுக்கு பல பத்னிகள் இருப்பார்கள். தசரதனுக்கே அநேக பத்னிகள் இருந்தார்கள் அப்படின்னு ராமாயணம் சொல்கிறது. 2 காரணத்தினால. ஒரு காரணம், இந்த ராஜாவோட வாழ்க்கையிலேயே அது அப்படி இருக்கும். அது போகபோக்கியங்களை அனுபவிக்கிற ரீதியில். இன்றைக்குமே அரண்மனையிலெல்லாம் பழைய ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்தா இன்னி பிறந்துமே அப்படி தான் இருக்குது. பழைய ஹிஸ்ட்ரி என்ன, இன்னி பரியந்தமே சட்டத்தை காப்பாற்ற வேண்டியவனே சட்டத்தை மீறி பல கல்யாணம் பண்ணின்றவன்லாம் இந்த நாட்டுக்கு ராஜாவா இல்லையா? அதனால் அதில் ரொம்ப யோக்கியம்லாம் ரொம்ப குறைச்சல். நல்லவா நிறையா பேர் இருந்தாலும் வெளியில் தெரியாது. அது அந்த காலத்தில் எப்படி இருந்தார்கள்னா, அதன் மூலமாக ஒரு பிள்ளையை அடையணும்னு நினைப்பார்கள். ஏன்னா இப்போ நேர ராஜாவுக்கு பட்டமகிழ்ச்சியாக பிறக்கிறவன் ராஜாவாக ஆயிடுவான். இது மாதிரி பல மனைவிகளுக்கு பிறக்கிறவனை ராஜ ஸ்தானங்களில் உத்தியோகத்தில் வைப்பான். உடம்பு ரீதியாக அவன் ஆக்கிருத்தியோடு இருப்பான், பலசாலியாக இருப்பான். அது அவர்களுக்கு தேவைப்படும். உதாரணம் சொல்லணும்னா, அதுக்கு நேர் கம்பேர் பண்ணுறதா அர்த்தம் இல்லை, புரியறதுக்காக சொல்கிறேன். பார்வதி பரமேஸ்வரனுக்கு முருகன் பிறக்கணும் அப்படின்னு தேவதைகள்லாம் தூண்டி பகவான் நெற்றிக்கண்ணிலேருந்து தேஜஸை விட அதை பார்த்து பயந்தி பார்வதி காலில் உள்ள அந்த கொலுசில் அருந்து அதில் உள்ள நவரத்னங்கள் செதறி ஓட, அந்த நவரத்னங்களில் பார்வதியினுடைய ரூபம் பிரதிபலிக்க, நவ ரத்ன கன்னிகைகள் அதிலேருந்து வெளியில் வர, அவர்களை பரமேஸ்வரன் பார்த்து வீரபாகு முதலிய நவ வீரர்கள் பிறந்தார்கள்னு ஸ்காந்த புராணம் சொல்கிறது. இந்த நவ வீரர்கள் என்ன பண்ணினார்கள்னா, முருகனுக்கு துணையாக இருந்தார்கள். முருகன் பின்னாடி யுத்தத்துக்கு போகும்போது முருகனுக்கு துணையாக இருந்தார்கள். இன்றைக்குமே ஒருத்தன் பதவிக்கு வந்தான்னா சொந்தக்காரால் முழுக்க கூட வச்சுக்கிறது இல்லையா? அத்தனை இதுக்கும் அவள் தானே தேவைப்படுறது. அவனுக்கு எல்லாரையும் கொண்டு வந்துடுவார்களே. தான் பதவிக்கு வந்து இது மாதிரி குறுக்கு வழி பண்ணாதவர்கள் அபூர்வமாச்சே. சொந்தக்காரர்கள்லாம் கிட்டக்க விடாமல் அவரவர்கள் காரியத்தில் இருப்பார்கள். இது மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு இருக்கிறவா இன்றைக்கி ரொம்ப ரேராச்சே. அபூர்வம். அது அபூர்வம். தன் காமராஜர் மினிஸ்டராக இருக்கும்போது அவள் அம்மா கிராமத்தில் ஏழையாக இருந்தால் அரண்மனையிலேருந்து அரச வீட்டில் தங்கறதுக்கு அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லுவார்கள். இப்போ அவ்வளோ தூரம் எனக்கு அதெல்லாம் நம்ம கேட்டதில்லை, பார்த்ததில்லை. இப்போ பார்க்குறோமே, பிஎம்ஐ பார்க்குறோமே, பிரதம மந்திரியை. அவர் பிஎம்மாக இருந்தாலும் அவள் சகோதரா தைய கடை வச்சுருக்கா, இதை பண்ணிட்டுருக்கா, அந்த வியாபாரம் இந்த வியாபாரம் அப்படி தான் நடந்துட்டுருக்கு. அவள் அம்மா அன்னி சாகர பிரிந்தும் சாதாரண வீட்டில் தானே தங்கியிருந்தா, சாதாரண புடவை தானே உடுத்தியிருந்தா. அந்த அம்மாவுக்குன்னு பிரத்யேகமாக விமானமா, காரா, ஹெலிகாப்டரா? இன்றைக்கி என்ன அயோக்கியத்தனத்தையும் இந்த தேசத்தில் பார்த்தோம். நாம் எப்படிலாம் நடந்ததுங்கிறதையும் பார்த்தோமோ.
இது மாதிரி உத்தமர்களும் இருப்பார்கள்ங்கிறதையும் இப்போ பார்க்குறமோன்னு நான். அதனால் இதெல்லாம் நாம் மனசில் வாங்கிக்கிறதுக்காக க்ஷத்ரியர்கள் காலத்தில் அவர்களுக்கு ஒத்தாசை தேவை, அதுக்காக அவர்களை வச்சுருந்தது. இப்போ விஷயத்துக்கு வருவோம். கலியுகத்தில் பஞ்சத்தையும் தொடக்கூடாது, சூதாடக்கூடாது, கல் குடிக்கக்கூடாது, மத்தியபானம் பண்ணக்கூடாது, விலை மாதர்கள்ட்ட ஸ்திரீக்களை தொடக்கூடாது, மாம்சம் பண்ணக்கூடாது, பணத்தை தொடக்கூடாது. அப்படின்னா இந்த 5ஐயும் தொட்டால் களி உள்ளே வந்துடுவான். அப்படின்னா இதில் சூதாடாமல் இருக்கலாம், மத்தியபானம் பண்ணாமல் இருக்கலாம், மாம்சம் சாப்பிடாமல் இருக்கலாம். எல்லாருமே சாதுவாக இருக்கணும்னு ஆசைப்படுறவா எல்லாருமே அப்படி இருக்கலாம். ஸ்திரீயை கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க முடியுமா? குடும்பஸ்தனாக இருந்து பணத்தை நிர்வாகம் பண்ணாமல் இருக்க முடியுமா? ஒரு சன்னியாசிகளாக இருந்தால் இதை 5ஐயுமே விளக்க முடியும். ஒரு குடும்பஸ்தனாக இருந்தால் இதில் 3 தான் விளக்கலாம், 2 விளக்க முடியாது. ஸ்திரீ சங்கம் இல்லாமல் இருக்க முடியுமா? பணத்தை தொடாமல் இருக்க முடியுமானால் அதுக்கு தான் இங்கே விளக்கம் கொடுத்தார்கள். தர்மமாக கல்யாணம் பண்ணிட்டு தர்மமான பத்னியோட குடும்பம் நடத்துறது தர்மம். அதில் அதர்மம் சம்பவிக்காது, கலிபுருஷன் உள்ளே வர முடியாது. அதை மீறி தப்பான வழியில் போகிறதே தான் கலி உள்ளே வரா. அதனால் அது தர்மமான முறையில் கல்யாணம் பண்ணிட்டு தர்மமான பத்னியோடு இருக்கிறது தர்மந்தான், அது அதர்மமாகாது. இது ஒன்று. ரெண்டாவது, பணம் நேர்மையான முறையில் உழைச்சி சம்பாதிச்ச அந்த பணம் தர்மமான பணம், அது உங்களை பாதிக்காது. அதர்மமான முறையில் உழைக்காமல் சம்பாதிச்சு அல்லது இன்னொருத்தருடைய பணம் உங்கள்கிட்ட வச்சுக்கோங்கன்னு சொல்லி அதை கொண்டு போய் நீங்கள் ஏமாற்றி ஃப்ராடெல்லாம் பண்ணுறதே தான் அது உங்களை பாதிக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ நேர்மையான முறையில் உழைச்சி சம்பாதிச்சு அப்படின்னு ஒரு காலத்தில் நாம் வாழும்போது இந்த வார்த்தையை நிறையா கேட்டிருப்போம். இப்போ இந்த சப்தமே குறைஞ்சுன்னு வருது. எப்படி குறைஞ்சுன்னு வந்ததுன்னா, நேர்மையான முறையில் உழைச்சி சம்பாதிச்சது அப்படிங்கிறதுல நேர்மையானதுங்கிறது போச்சு. கொஞ்சம் காலம் ஆனவுடனே உழைச்சி சம்பாதிக்கணும், அதுதான் உயர்வு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ சமீபத்தில் எப்படி இருக்குன்னா, அந்த உழைப்புங்கிறதும் போச்சு, சம்பாதிக்கணுங்கிறது தான் வந்துடும். சம்பாதிக்கணும், எப்படியாவது வாழ்க்கையில் சம்பாதிச்சு பெரிய ஆளாகிடணும், அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைக்கு வந்துடுத்து ஜனங்களுடைய மனோபாவம். சரி, இதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், காந்தாரி மகாபாரதத்தில் துரியோதனன்ட்ட சொல்கிறார், பஞ்சபாண்டவர்களை சூதாட்டத்துக்கு கூப்பிட்டு அவர்களை ஏமாற்றி அந்த பணத்தை சொத்தை அபகரிச்சுடலாம் அப்படின்னு சொல்லும்போது காந்தாரி சொன்னார், பிரத்வம்சினி கூர சமாஹிதாஸ்ரீஹி, நீ இது மாதிரி சம்பாதிக்கணும்னு நினச்சேன்னா அந்த பணம் என்ன பண்ணும் அப்படின்னால் குடும்பத்தையே துவம்சம் பண்ணிவிடும். உன் குடும்பத்தையே அது துவம்சம் பண்ணிட்டு போயிடும். பின்ன எந்த பணம் குடும்பத்துக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், மிருது பிரௌடா கச்சதி புத்திர பௌத்ரான். இப்போ நான் சொன்ன பாருங்க, நேர்மையான முறையில் உழைச்சி சம்பாதித்த பணம் தான் கச்சதி புத்திர பௌத்ரான். நாம் அனுபவித்து, நம்ம புள்ள அனுபவித்து, நம்ம பேரன் அனுபவிச்சுன்னு பரம்பரையாக அந்த சொத்து வர வேண்டாமா நமக்கு? அது மாதிரி வரணும்னா நான் சொல்கிறபடி முறையில் தர்மமான முறையில் அந்த பணம் வந்திருந்தால் தான் அப்படி வரும். அது இது கலிபுருஷன்கிட்ட நம்மளை பாதிக்காமல் இருக்கணும்னா இந்த 5 தப்பு பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது பாகவதன் சொல்கிறது. பரீட்சித்து இந்த 5ஐயும் பேன் பண்ணிட்டான். அந்த தேசத்தில் இந்த யாரும் இந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான்.